causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். என்ன ஏதோ ஊறுது என்ன இது என்னாச்சுடி? ஊறுது எலியிலே பொழப்பா போயிருச்சு உனக்கு. ராத்திரில கண்ட கரும்பத்தை போட்டு படுக்காதுன்னு சொன்ன கேட்குறியா? ஏதோ ஊறுது. ஒன்றும் இல்லை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம், பேசாமல் படு. என்னாச்சு? இவன் அழுதுகிட்டு இருக்கா? என்னடி ஆச்சு? என்னனாலும் பார்த்துக்கலாம். என் வாழ்க்கையே போச்சுடி. என்னடி ஆச்சு? என்னை ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான்டி. சரி வா பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், அல்லாத. இதை இப்போ போடு, எல்லாமே சரியாயிடும். எனக்கு வேண்டாம். இதை போடு, இன்னைக்கு நைட் இதை போடு, எல்லாமே சரியாயிடும். இதை போடு. இதை கட்டு. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். எனக்கு ஒன்றுமே இல்லை, படு, நீ தூங்கு. எஸ் கமன், உட்காருங்க. சொல்லுங்க, பேர் என்ன? மான்யா மேம். என்ன பிரச்சனை? நைட்டெல்லாம் உடம்பெல்லாம் ஏதோ ஊறுற மாதிரி இருக்கு மேம். ஒரு வீக்காக ஜுரமாக வேறு இருக்கு. வேற என்ன பண்ணுது? கையெல்லாம் ஒரு மாதிரி தடுப்பாக இருக்கு மேம். தழும்பா இருக்கா? காட்டுங்க. அது காட்டுங்கம்மா. என்ன இது ஒரே தழும்பா இருக்கீங்களாம், ஊசி குத்துன மாதிரியே இருக்குது. ஒன்றும் இல்லை மேம். ஒன்றும் இல்லையா? தழும்பு இருக்குது, ஊசி குத்துன மாதிரி இருக்குதுங்க. ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கா? அதெல்லாம் இல்லை மேம். உண்மையை சொல்லுங்கள், சித்த ஊசினா சும்மா குத்துன மாதிரிலாம் வராது. ஆமாம் மேம். ஆமாவா? என்ன ட்ரக் எடுக்கிறீங்க? அது கொக்கைன் எடுத்துக்கிறேன். கொக்கைனா? நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ்க்கும் நீங்கள் எடுத்துக்கிற ட்ரக்குக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இதுக்கு பேர் மேக்னன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. நான் உங்களை ஒரு நல்ல ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்பி விட்றேன். அவங்க உங்களை நல்லா சரி பண்ணி அனுப்புவாங்க, சரிங்களா? வேறு எதாவது இந்த மாதிரி ரேஷஸ் எதாவது வருதுங்களா? ஆமாம் மேம், ஜெனிட்டல் ஏரியாஸில் இருக்குது. ஜெனிட்டல் ஏரியாஸ்லையா? நீங்கள் ட்ரக் எடுக்கிற பழக்கம்னு சொன்னீங்களா, அது எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு? 3 இயர்ஸாக இருக்குது மேம். சரி, உங்களை கொஞ்சம் எக்ஸாமினேஷன் பண்ணணும். நீங்கள் உள்ளே வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை மேம். நீங்கள் செக்ஷுவலாக ஆக்டிவாக இருக்கீங்களா? பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி? இந்த மாதிரி எல்லாம் இல்லை. கண்டிப்பாக இல்லை. இல்லை மேம். உங்ககிட்ட யாராவது தப்பாக நடந்துருக்காங்களா? அது நிஜமா இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் தப்பாக யாரும் நடந்திருக்காங்களா? தயங்காமல் சொல்லுங்கள். ஆமாம் மேம். பாய்.
அச்சோ டைம் வேற ஆயிடுச்சு. சொல்லுமா. என்ன பண்ணுற இவ்வளோ நேரமாக டியூஷனில்? எக்ஸாம்னால லேட் ஆயிடுச்சுமா. பஸ்ஸை வேற விட்டுட்டேன். இப்போ எப்படி வர போகிற? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்த பஸ் வந்துடுமா? இல்லைன்னா அப்பாவை வர சொல்லட்டுமா? இல்லைம்மா, நான் வந்துடுவேன். சரி, அப்பா வர்றதுக்குள்ளே சீக்கிரமா வா. சரிம்மா, நான் வந்துடுறேன், நீங்கள் பயப்படாதீங்க. ஓகே, பாய். இதனால தான் மேம் நான் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். சரி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் உங்களை பண்ண எக்ஸாமினேஷன் நீங்கள் சில சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்தா உங்களுக்கு எஸ்டிடியாக இருக்குமோ எனக்கு சந்தேகமாக இருக்குது. எஸ்டிடியா? கவலைப்படாதீங்க, டவுட்டாக தான் இருக்குது. நம்ம சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்ப்போம். நான் உங்களுக்கு சில மாத்திரையும் சில டெஸ்ட்டெல்லாம் எழுதி தரேன். அதெல்லாம் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த டெஸ்ட் வர கொஞ்சம் டைம் எடுக்கும். அது எப்போ வருதோ அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து எங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாத்திரையெல்லாம் வாங்கிக்கோங்க. இது கன்சர்ன் ஃபார்ம். இதில் நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. மானியா ரைட்? மானியா, நான் இப்போ சொல்கிறது நீங்கள் பதட்டப்படாமல் பயப்படாமல் கேட்கணும். உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தோன்னா உங்களுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இவ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணியிருந்தா எதுக்கு இவ்வளோ ரேப் பண்ண போறாங்க? ரேப் பண்ணலாம், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்ப்பா. நீ ஹெச்ஐவி பாசிட்டிவ் தானே? இவ இடம் கொடுக்காமையா இவ்வளோ நடந்திருக்க போது? இவ எவன் கூட போனான்னு தெரியல, இப்படி வந்து நிக்கிறா. சீ. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக சூசைடாக தான் இருக்கணும். நம்ம இனிமேல் ஃபர்தர் அடாப்சி போனால் தான் என்னன்னு டிட்டர்மைன் பண்ண முடியும். இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் நடக்கலை, உங்களுக்கும் நடந்திருக்கலாம். ஏன் இனி நடக்கலாம். நம்ம சொசைட்டி இந்த மாதிரி பெண்களை கரையாக தானே பார்க்குறாங்க. அந்த கரைக்கு காரணமானவங்கள தப்பிக்க விட்டுடுறாங்க. எந்த பிரச்சனைக்கும் வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தீர்வு இல்லை. தைரியமாக எதிர்த்து நில்லுங்க. வாய்மையே வெல்லும். வெல்ல வைப்போம்.
வருவாங்க.